ஒரு நாள் பக்தர் ஒருத்தர் ஸ்ரீ மகாபெரியவாளை தரிசிக்க வந்தார். அப்போ பெரியவா ஸ்ரீ மடத்துல அருள் பாலிச்சுட்டு இருந்தார். அந்த பக்தர் என்ன கேள்வி கேட்டார்னா, பெரியவா, உருவ வழிபாட்டுக்கும் அருவ வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். நான் சில விஷயங்களை உனக்கு ஆழமா சொல்றேன், பொறுமையா கேக்குறியான்னு பெரியவா சொன்னார். எல்லா இடத்துலயும் இருக்கிற கடவுளை ஏன் ஒரு சிலையிலேயோ உருவத்திலேயோ வழிபடணும்? அதனால என்ன பயன்னு எனக்கும் சில நாள் தோன்றது உண்டு. லலிதா சகஸ்ரநாமத்துல இன்னும் சில வரிகள் உண்டு. பிரபாவதி பிரபாரூபா பிரசித்தா பரமேஸ்வரி மூல பிரகிருதி பிரவ்யக்தா வியக்தா அவ்யக்த ஸ்வரூபிணி. லலிதாம்பாள் இந்த பிரபஞ்சத்தோட வியக்த ரூபமாகவும் அவ்யக்த ரூபமாகவும் இருந்து இந்த அண்ட பேரண்டங்களை பாதுகாக்கிறா. மனுஷாலோட புத்தி வளர்ச்சி எப்பவும் ஒரு தெளிவில்லாத தன்மையில இருந்து தெளிவான தன்மையை நோக்கி பிரயாணப்படும். உருவம் இல்லாம அவ்யக்தமா இருந்ததும் அம்பாளோட அம்சம்தான். உருவத்தோட வியக்தமா இருக்கிறதும் அம்பாளோட அம்சம்தான். ஆரம்பத்துல நமக்கு ஒரு உருவம் வேணும். அந்த உருவத்தோட நம்மள கொஞ்சம் கொஞ்சமா ஐக்கியமாக்க தியானிக்க தியானிக்க நமக்கு பக்தி, அன்பு, ஒருநிலைத்தன்மை உண்டாகும். அந்த அன்பு வளர வளர அது கொஞ்சம் கொஞ்சமா பாக்குற எல்லாத்து மேலையும் பரவும். பாக்குற எல்லாமும் அந்த உருவத்தோட பிரதிபலிப்பா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இறைவன் மிக பெரியவனா மலை மாதிரி நமக்கு ஆரம்பத்துல தெரியறார். அவரை ஒரு உருவகத்துல தியானம் பண்ண பண்ண அவர் நமக்குள்ளதான் இருக்காருன்னு நமக்கு தெரிய வரும். அதனால மிக பெரிய ஈஸ்வரனை இந்த லிங்க ரூபத்துல தியானம் செய்ய செய்ய அவர் நமக்குள்ளேயே வந்து நம்ம எண்ணங்கள் மூலமா அவரோட செயல்களை செய்யறார். அதன் மூலமா நமக்கு பல நன்மைகள் உண்டாருது. எளிமையா சொல்லணும்னா, ஆரம்பத்துல நமக்கு உருவம் தேவை. அதனால வியக்தமா வழிபடணும். போக போக உருவம் தேவையில்லை. அவ்யக்தமா அந்த ஈஸ்வரன் நமக்கு அருள் செய்வார். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.